தம்பி நாட் ரீச்சபிள்னு தான். தம்பி பரவாயில்ல சிவம். தம்பி ஹாஸ்பிட்டல்ல கையில பார்த்துட்டு திரும்பி வந்து பார்த்தப்ப கையில காணோம். எங்க போச்சு கையில? ஹலோ, என்னம்மா ஹலோ? பிருத்திவி தம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு. மண்ணா போகணும். ஏன் படத்தோட பூஜை போட்டு எனக்கு முன்னாடியே படத்தை ரிலீஸ் பண்றாளா? அந்த கருப்பட்டி கயல் இருந்த இடம் தெரியாம அழியணும். அப்பத்தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஃப்ரெண்ட், இன்னைக்கு என்னோட முதல் படம் ரிலீஸ். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குமோன்னு தெரியல. பாராட்டுவாங்களா பரிகாசிப்பாங்களான்னு தெரியல. ஆனா நீ என்ன வாழ்த்துவன்னு எனக்கு தெரியும். எல்லாருக்கும் முதல் படம் ரிலீஸ் அன்னைக்கு நிறைய சந்தோஷத்தையும் அதோட கொஞ்சம் பயத்தையும் கொடுக்கும். எனக்கும் இப்ப அப்படிதான் இருக்கு. நான் இது வரைக்கும் உன்கிட்ட தினேஷ், வாங்க உள்ள போலாம். தினேஷ், என்னாச்சு? எனக்கு ரொம்ப குற்ற உணர்வா இருக்கு மேடம். ஏதோ நான் தப்பு பண்ணிட்ட மாதிரி தோணுது. நான் கிரியேட் பண்ண ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகாதத கண்ணுக்கு எதிராக பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை மேடம். அப்படிலாம் இல்ல தினேஷ். என்னை நம்பி வந்து எல்லாரையும் நட்டாத்துல விட்டுட்டேன் மேடம். என்னால இங்க நிக்க கூட முடியல மேடம். நான் கிளம்புறேன். தினேஷ் இருங்க. என்ன தினேஷ் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல மேடம், தயவு பண்ணி தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆஸ் ஏ டைரக்டரா ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்ங்கிற முறையில படத்தை நல்லபடியா ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு மேடம். அதுல தப்பு பண்ணிட்டனோன்னு எனக்கே சந்தேகம் வந்துருச்சு மேடம். நான் கிளம்புறேன் மேடம். ப்ளீஸ் நீங்க உள்ள போங்க. மன்னிச்சுக்கோங்க சார், ப்ளீஸ் சார். சார் 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 போங்க போங்க போங்க, போய் வேலையை பாருங்க. வழி விடுங்கப்பா. மாமா, சொல்லுமா. அந்த போஸ்டரை பாத்தீங்களா? பாரு, இந்த மூஞ்சிக்கு இதெல்லாம் ஒரு கேடு. தமிழ் சினிமாவுக்கு போதாத காலம். மாமா, நான் வரேன்னு தியேட்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? மேனேஜர் கிட்ட சொல்லிட்டேமா. எப்படி இருந்தாலும் மொத்த தியேட்டரும் காலியா தான் இருக்க போகுது. என்ன பார்த்து கூட்டம் சேர்ந்தாதான் உண்டு. ஆமா, நான் அத கூட நடக்க விட மாட்டேன் மாமா. ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்னமா? காலத்தின் கோலம் மனதில் நினைத்தவனை மனம் முடிப்பதற்குள் காலன் இவள் காதலை பறித்துச் சென்றான். ஆனாலும் all the best for your bright future. என்றாவது ஒரு நாள் தன்னவன் வருவான், மறுபடி தன் மனம் கொள்வான், தன்னோடு இணைவான் என்று காத்திருக்கிறாள் இந்த வனமோகினி. பிருத்வி, பிருத்வி, பிருத்வி இங்க பாருங்களேன். நோ கேர். ஏன் பதற?
ப்ளீஸ் இங்க எதுவும் பேச வேண்டாம். நீ போய் படம் பாரு போ. இல்ல பிருத்வி, நான் அப்படி மீன் பண்ணல. பிருத்வி, சிவம் சிவம் வண்டி எடுங்க. தம்பி கையில் வண்டி எடுங்க சிவம். கயல் என்னம்மா? நல்லா இருமா, நல்லா என்னம்மா. வெரி குட், வெரி குட் கயல். ப்ரூவ் பண்ணிட்ட. என்னோட தயாரிப்பு சோட போகாதுன்னு நீ ப்ரூவ் பண்ணிட்ட. உன்னை பத்தி படத்தை பத்தி தாறுமாறா மீம்ஸ் எல்லாம் போட்டாங்க. படம் ஓடாதுன்னாங்க. உனக்கு நடிக்கவே தெரியலன்னாங்க. ஆனா நீ எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சிட்டமா. இனிமே உன்னை யாராலையும் அசைக்க முடியாது. உன் வெற்றியை பொறுத்துக்க முடியாத நிறைய பேரு உன்னை அசிங்கப்படுத்த பார்ப்பாங்க. அவங்களெல்லாம் கண்டுக்காத. அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சினிமா உலகத்தை விட்டு சீக்கிரமே காணாம போயிடுவாங்க. இன்னும் ஜாஸ்தியா? Cameraman Sukumar. Guys, come on. Give a big round of applause for them. உதவி இயக்குனர் செல்வா, மேனேஜர் ஈஸ்வரன். இன்னும் நல்லா உற்சாகப்படுத்துங்க. பத்தல. உதவி இயக்குனர் ஜெயச்சந்திரன். Hey, no, come on. இவங்கெல்லாம் இந்த படத்துக்காக ரொம்பவே உழைச்சிருக்காங்க. பாத்தியம்மா. தம்பி, எனக்கு எத்தனை வரல மோதிரம் போட போறீங்க? உங்களுக்கு மோதிரம் எல்லாம் கிடையாது. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். தம்பி, உங்களுக்காக ராத்திரி பகலா வண்டி ஓட்டியிருக்கேன். லவ்வுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. அதுக்காக உங்களுக்கு மோதிரம் போட்டுற முடியுமா? உங்களுக்கு 5 பவுன்ல தங்கச்சங்கிலி செஞ்சு வச்சிருக்கேன். அதை தான் கொடுக்க போறேன். சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் தம்பி. மோதிரமோ செயினோ அது பிரச்சனை இல்லை. உங்க நினைவா ஒரு பொருள் என்கிட்ட இருக்கும். அதுக்கு தான் கேட்டேன். இந்த படத்தில் பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும் நன்றி. ப்ளீஸ் டேக் யுவர் சீட்ஸ். சரிம்மா, நான் விசாரிச்சு பார்க்குறேன். எனக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா உங்ககிட்ட சொல்றேன். நீங்க மனசு போட்டு அழட்டிக்க வேண்டாம். தைரியமா இருங்க. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. அற்புதமாக நடனமாடிய பிருத்வி அவர்களுக்கும் குட்டி வனமோகினிகளுக்கும் என்ன சார் இது? உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கிஃப்டா? 2 இருக்கு. ஸ்பெஷல் கிஃப்ட் தான், எனக்கு இல்ல. காரை கிஃப்டா கொடுக்க போறோம். இது காரோட கீ. எல்லோ கலர்ல உள்ளது கயல் மேடத்துக்கு, பிங்க் கலர்ல உள்ளது தினேஷ் சாருக்கு. இதை இங்க வச்சுட்டு போறேன். இதை கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க. ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணும்போது இதை கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஓகே? சரி சார். சார், உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு. சினிமாங்கிறது பல்வேறு நபர்களின் உழைப்பால உருவாகக்கூடியது. இந்த வனமோகினியும் அப்படிதான். உங்க கரகோஷத்தை எங்க வனமோகினி படத்துல பணியாற்றிய ஒவ்வொருத்தருக்கும் செலுத்தணும்னு கேட்டுக்கிறோம். பாத்தீங்களா மாமா? என்ன மாமா நடக்குதுங்க? இந்த மூஞ்சிக்கெல்லாம் காரா? தகுதியே இல்லாதவங்களுக்கு காரு, அதுவும் புது காரு. இட்லி வித்தவ இடியாப்ப வித்தவெல்லாம் கார்ல போனா நாடு தாங்காது மாமா. என்னால சகிச்சுக்கவே முடியல. இந்த சம்பத்து வீடு தரேங்கிறான், இவன் கார் தரேங்கிறான். ஒட்டு மொத்தமா எல்லாரும் லூஸ் ஆயிட்டாங்களா? இவங்களுக்கெல்லாம் சினிமாவே தெரியல மாமா. யாரு என்ன தகுதி தராதரோ இதெல்லாம் தெரியல. சினிமாவுக்கு வந்த கேடு மாமா. விடக்கூடாது. நம்மால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்.